ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டேஸ்டியான யம்மியான அடை பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சுவையான அடை பாயாசம் பண்ணுறதுக்கு நான் கடையில் வாங்கின அடை தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். 1 கப் அளவிற்கு அடை எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நல்லா தண்ணி கொதிக்க வச்சிருக்கிறேன். அதுல இந்த கழுவின அடைய சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்ச உடனே அடுப்பை அணைச்சிடணும். அந்த கொதிக்கிற தண்ணியில இந்த அடைய போட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 15ல இருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். இப்போ இன்னொரு பாத்திரத்துல 1 லிட்டர் அளவுக்கு பால் சேர்க்க போறேன். இது ஹோல் மில்க், அதாவது நல்ல திக்கான பாலுங்க. 1 லிட்டர் அளவிற்கு எடுத்திருக்கிறேன். இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கலாம், அடி பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ இந்த பாலை நல்லா கொதிக்க விடணுங்க. பால் கொதிக்க கொதிக்க இடையில லேசா கிளறி விட்டுக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பால் நல்லா சுண்டுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கணுங்க அப்பப்போ. இப்போ இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவிற்கு சர்க்கரையை சேர்த்துக்க போறேன். இந்த சக்கரை நல்லா பெருசாக இருக்குதுங்க, அதனால 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா போதுன்னு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு வச்ச அடைய பார்க்கலாம். பாருங்க, அந்த சுடுதண்ணியில் போட்டு வச்சதுலேயே அடை நல்லா வெந்திருக்குது. தண்ணியும் தாராளமாக இருக்குது பாருங்க. இப்போ இதை ஒரு வடிகட்டியில் வடித்து எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப திக்காக இருந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கொஞ்சம் கோல்டு வாட்டர் அதுக்கு மேலே ஊற்றி விட்டுருங்க, இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும், நம்ம கஞ்சி மாதிரி ஒட்டிக்கும். இப்போ இது தனித்தனியாகவே இருக்குது, நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பால் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சுட்டே இருக்குது. மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டே இருக்கணுங்க. இப்போ இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை ஒரேடியாக சேர்த்திங்கன்னா ரொம்ப இனிப்பாயிடும், பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுடுதண்ணியில் போட்டு அந்த வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அடையை இந்த பாலோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போவும் மிதமான தீயில வச்சு நல்லா கொதிக்க தான் விடணுங்க. இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், பேருக்கு தான். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இது 2ஐயும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் கட்டி தட்டும், பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இது அப்படியே மிதமான தீயிலேயே கொதிக்க விட்டுட்டு இருக்கணுங்க. இந்த பால் நல்ல ஒரு க்ரீமியா வரும் திக்காக ஆக. பாருங்க, கொதிச்சுட்டே இருக்கு. இப்போ ஒரு கடாயில கொஞ்சமா சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இது ஒரு கேரமல் மாதிரி பண்றதுக்கு தான். ஏன்னா ஒரு ப்ரௌன் கலர் சேர்த்தோம்னா அது அந்த அடை பாயசம் வெள்ளையா இல்லாம கொஞ்சம் அந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா, அதுக்காக தான். ஒரு பிங்கிஷா சேஞ்ச் ஆகும், அதுக்காக தான். இப்போ இதோட கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு ப்ரௌன் கலரா இருக்கு இல்லைங்களா, இதை அந்த பாலோட சேர்க்கும் போது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், அதுக்கு தான். பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை அந்த அடை பாயசம் இருக்கு இல்லைங்களா, அதோட சேர்த்துக்க போறோம். பாயசம் பாருங்க நல்லா திக்கா இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும், நல்லா வெள்ளையா இருந்தது. இதை சேர்த்த உடனே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது. நீங்க நிறைய சேர்த்தீங்கன்னா நல்லா பிங்கிஷா ஆயிடும். இல்லைன்னா பாலில் சர்க்கரையை போட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடணும், அப்போ உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்க, சூப்பரா நல்லா எவ்வளோ க்ரீமியா திக்கா, பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கு. இப்போ இதோட நம்ம கொஞ்சமா கேஷ்யூ நட்ஸும் திராட்சையும் உலர் திராட்சையும் சேர்த்துக்க போறோம். அதுக்காக கடாயில கொஞ்சமா நெய் சேர்த்துருக்குறோம். இது ஆப்ஷனல் தான், நீங்க வேணா அந்த அடை பாயசத்தோடமே கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக கேஷ்யூ நட்ஸ் சேர்த்துருக்குறேன்.
இதோட கொஞ்சமாக உலர் திராட்சையும் சேர்த்துக்க போகிறோம் நம்ம. நீங்கள் வேணும்னா பாதாம் கூட சேர்த்துக்கலாம், ஸ்லைஸ்டு பாதாம் கூட சேர்த்துக்கலாம். அடை பாயாசத்துக்கு வந்து இது முற்றிலுமே ஒரு ஆப்ஷனல் தான். இது இல்லாமையே நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் ஒரு ரிச்னஸ் கொடுக்குங்கிறதுக்காக தான் இதையெல்லாம் சேர்த்துக்கிறோம் நம்ம. லேசாக கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சூப்பரான அடை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம மிதமான தீயிலேயே வச்சு தான் நீங்கள் அதை கொதிக்க விடணும். அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இடையில கலந்து விட்டு நல்லா திக்காக வர வரைக்கும் பார்த்துக்கோங்க. இந்த சூப்பரான அடை பாயசத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இப்போ இங்கே நான் வந்து சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்த்திங்கன்னா தேங்காய் பால் தான் சேர்க்கணுங்க, சாதாரண பால் சேர்க்கக்கூடாது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.